ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குகாஸ் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ப்ராக்லி கிரேவி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ப்ராக்லி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணதை ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ணணும். பிளான்ச் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் ஹீட் பண்ணுறேன். இந்த வாட்டரில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் வந்து ஆன்டி பாக்டீரியல். ஸோ நமக்கு ப்ராக்லியில் கண்ணுக்கு தெரியாத கிருமி ஏதாவது இருந்தாலும் இது எடுத்துரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்கிற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ராக்லி பார்த்தோன்னா ப்ராக்லியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ், இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் கூட இதை எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட இது நல்ல மருந்தாக அது வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ராக்லியை வந்து போட்டுடலாம். இப்போ ப்ராக்லியை எல்லாம் நம்ம போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லாவே கலந்து விட்டுறலாம். ப்ராக்லி வந்து அந்த தண்ணியில் நல்லா முங்குற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் தண்ணியை வடிகட்டி ப்ரக்கோலி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு 2 தக்காளி எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா நான் வந்து பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஏலக்காய், பட்டை ஒரு சின்ன துண்டு, சோம்பு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கொஞ்சம் வந்து பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போனா தான் நம்ம கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேட் வந்து இது ஈஸியாக வந்து குயிக்காக வந்து வெந்துடும். அதனால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் 1.5 டீஸ்பூன் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்க போகிறேன். வதக்கி விட்டுடலாம். ப்ரக்கோலியை வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும். ஸோ ப்ரக்கோலி வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கறதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்தளவுக்கு காரமாலாம் இருக்காது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் வதங்கி வந்ததும் இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். இந்த 2ஐயும் சேர்ந்து இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சு டொமேட்டோ பேஸ்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ஸோ நம்ம வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ப்ரக்கோலி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரக்கோலியை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து மசாலாஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போனா தான் ப்ரக்கோலியில் வந்து நம்ம அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி வரும். இந்த கிரேவி சப்பாத்தி கூட, தோசை கூட, ஆப்பம் கூடலாம் வந்து நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வந்து வேக விடணும். இப்போ நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். அந்த உப்பு வந்து எல்லா சைடும் போகிற மாதிரி வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் வந்து இதை நான் கொஞ்சம் வந்து கொதிக்க விட போகிறேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா வந்து கொதிச்சு வருதுன்னு. நல்லா கொதிக்குது. இப்போ இதை வந்து இன்னொரு தடவை வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அண்ட் மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து அகெயின் மூடி போட்டு வந்து கொஞ்சம் வந்து கொதிக்க விடணும். ஏன்னா அப்போனா தான் இந்த கரம் மசாலா ஃப்ளேவர் அண்ட் மிளகுத்தூளோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த கிரேவியில் போயிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு மூடி போட்டு
ஒரு 3 நிமிஷம் வந்து வச்சுக்கிற போகிறேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட சூப்பரான கிரேவி வந்து ரெடி. இப்போ நான் வந்து மல்லித்தலை தூவி இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ப்ராக்கோலி கிரேவி வந்து தயார். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.